நிறைந்தவரும் எங்குமே வியாபித்துள்ளவரும் நிலவு போன்ற ஒளியானவரும் நான்கு கரங்களுடன் மகிழ்வு ததும்பும் திருமுகம் கொண்டவரை சகல சிரமங்களும் நீங்கிட இடையராது நினைவு கொள்வோம். வசிஷ்டரின் கொள்ளு பேரரும் சக்தியின் பேரரும் பராசரின் குமாரரும் சுகருடைய தந்தரையும் முனிவருமான வியாசரை வணங்குகிறேன். விஷ்ணு உருவான வியாசராகவும் வியாச வடிவான விஷ்ணுவாகவும் வேதத்தின் சாரமான அவருக்கு வணக்கம். வசிஷ்டரின் குடியில் பிறந்தவருக்கு மறுபடி வணக்கம். வேறுபாடே இல்லாதவரும் தூய்மையானவரும் யாவற்றையும் வெற்றி கண்டிடும் பரமாத்மாவான விஷ்ணுவுக்கு வணக்கம். எவரை எண்ணியதுமே சம்சார கடலில் இருந்து ஒருவன் விடுபட முடியுமோ அந்த சகல வல்லமை நிறைந்த விஷ்ணுவுக்கு வணக்கம். அகிலத்தின் ஒன்றேயான தெய்வமும் புகலிடம் எது எனவும் எவனை வணங்கி மானிடர் உய்வு ஐடைவர் எனவும் எந்த கொடையானது சகல தர்மங்களிலுமே உயர்வானதாக உணரப்படுகிறது எனவும் உயிரினம் எதனை ஜெபித்து பிறவி கட்டிலிருந்து விடுபட முடியும் எனவும் யுதிஷ்டர் வினவியதுமே ஸ்ரீ பீஷ்மரும் கூறினாரே. வையகத்தை காப்பவரும் தேவதேவரும் முடிவே அற்ற புருஷோத்தமனை 1000 நாமங்களாலே தொடர்ந்து துதித்தும் அர்ச்சித்தும் புகழ்ந்தும் வழிபடுபவனும் ஆதியும் அந்தமும் அற்றவனும் சகல உலக தலைவர்களுக்கும் தலைவனையே எக்காலமும் புகழ்ந்து வணங்குபவனே சகல துயரங்களையும் கடந்தவன் ஆவானே. வேதத்திலும் தவத்திலும் உறவு உடையவனும் பிரபஞ்சங்களின் பெருமையை வளர்ப்பவனையே புகழ்ந்து வணங்குபவனே சகல துன்பங்களையும் கடந்தவன் ஆவானே. புண்டரிகாட்சனான பகவானை துதிகளால் அர்ச்சித்து வழிபாடுவதே உயர்ந்த தர்மமாகுமே. எது மேன்மையானதும் தவமே உருவானதோ முழு முதற் பொருளோ அதுவே ஒன்றாய தஞ்சமாகுமே. தூய்மையில் எவன் தூய்மையோ மங்களத்தில் மங்களமோ தேவதைகளுக்கு தேவதையோ உயிர்களுக்கு உயிரினை அளித்திடும் அழிவே இல்லாத தந்தை எவனோ அவனே அகிலத்தின் ஒன்றான தெய்வமாகுமே. எவனிடமிருந்து ஆதி யுகத்தில் உயிர்கள் தோன்றினவோ யுகம் முடிவில் மறைகின்றனவோ எவன் பூமியை சுமந்து எங்குமே பிரகாசிக்கும் ஜெகநாதனோ அந்த விஷ்ணுவின் 1000 நாமங்களுமே பாவத்தை நீக்கிடும் என்பதை என்னிடம் நீயே கேட்டிடுவாய். பகவானுக்கு எந்தெந்த திருநாமங்கள் குணங்களை பற்றிய புகழ் கொண்டவனோ முனிவர்களாலோ இசையானதோ அந்த 4 வகை பேறுகளை அடைந்து உயர்வு காணவே உனக்கு கூர்வேன் யாம். எங்குமே இருப்பவனாகி யாவற்றிலும் நிலைத்தவனாகி மகேஸ்வரனாகி பல உருவம் கொண்டுமே அசுரர்களை அழித்த புருஷோத்திரமான ஸ்ரீ விஷ்ணுவை வணங்குகிறேன். ஸ்ரீ விஷ்ணுவின் சகஸ்ரநாம துதிமொழியான இந்த மகாமந்திரத்திற்கு வேத வியாசரே ரிஷி அனுஷ்டுப் சந்தம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பரமாத்மாவுமான ஸ்ரீமன்னாராயணனே தெய்வம் அமுதாம் சுத்பவோ பானுவு என்பது பீஜம்
தேவகி நந்தனக சிரேஷ்டாங்கக என்பது சக்தி. உத்பவ சோபனோ தேவக என்பது மேலான மந்திரம். சங்கப்பிரது நந்தகி சக்ரி என்பது கீலகம். சான்கானந்த்வா தகாதர அஸ்திரம் ரதாங்க பாணி ரசோப்ய அது என்பது நேத்திரம். திரிஷாமா மகாக என்பது கவச்சம். ஆனந்தன் பரபிரம்மம் என்பது யோனி. ருது சுதர்ஷன காலகக என்பது ரிபந்தம். ஸ்ரீ விஸ்வரூபக என்று இடையராது நினைந்து புனித ரத்தினங்களை கொண்ட பார்க்கடலே, முத்து மாலைகளுடன் கூடிய ஆசனத்தில் அமர்ந்துள்ளவரும், வெண்மையான மேகங்களால் துளித்திடும் அமுத திவளைகளால் மகிழ்வானவரும், சக்கரம் பத்மம் கதை சங்கம் தனை கை கொண்ட முகுந்தன் நம்மை தூய்மை ஆக்கட்டும். எவர்க்கு புவனம் காய்களாகவும், வானமே நாபியாகவும், வாயுவே உயிராகவும், திங்களும் கதிரணவும் நயனங்களாகவும், விசைகள் செவிகளாகவும், வானுலகம் சிரசாகவும், அக்னியே வாயாகவும், கடல் அடி வயிறாகவும் உள்ளனவோ, எவருடைய வயிற்றில் வானவர் மாந்தர் பறவைகள் மிருகங்களுடன் நாகர் கந்தவர் அசுரர் என பரந்த அகிலம் ஆடிக்களிக்கின்றதோ, அந்த மூவுலக உருவனாவரனே விஷ்ணுவை வணங்குகிறேன். சேஷசயனராகி நாபியில் தாமரை மலர்ந்திடவும், பிரபஞ்சத்திற்கே ஆதாரமாகியும், வானுக்கே ஈடானவராகி மேலவண்ணனாகி, பிறவிப்பினிதனை நீக்கியும் சகல பூமிக்கும் தலைவராயனே ஸ்ரீ விஷ்ணுவை வணங்குகிறேன். கருமுகிலே மஞ்சள் பட்டாடை அணிந்து ஸ்ரீவக்ஷம் எனும் மறுவை கொண்டவரும், கௌஸ்துப மணியால் ஒளியான அங்கங்களுடனே சகல உலகங்களின் தலைவரான ஸ்ரீ விஷ்ணுவை வணங்குகிறேன். சங்கு சக்கரம் கிரீடம் குண்டலமுடன் பொன்னாடை தரித்துமே, திருமார்பினில் கௌஸ்துபம் ஒளி வீசிடும் ஸ்ரீ விஷ்ணுவை சிரசால் வணங்கிறேன். பாரிஜாத மரநிழலில் நிலவு போன்ற திருமுகத்துடனும் 4 புயங்களுடனும் ஸ்ரீவட்சம் ஒளிரும் மார்புடன் ருக்மணி சத்யபாமாயுடன் இணைந்து பிரகாசிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனை சரணாகதி அடைகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணரை சரணாகதி அடைகின்றேன். அகிலம் யாவுமே தானாக உள்ளவர்க்கு வணக்கம். எங்கும் நிறைந்தவரே, யாக வடிவனாவரே, 3 காலங்களுக்கும் தலைவரே, இருப்பது யாவையும் சிருஷ்டித்து அதனையும் தாங்குபவரே, உயிர்களுக்கு உயிரே ஆகி படைப்பது யாவையும் காப்பவரே, யாவற்றுக்கும் உள்ளிருந்து யாவையும் கடந்து தொலைவில் இருப்பவரே, முக்தர்களுக்கு நிகரில்லா புகலிடமானவரே, மாறுபாடு இதில்லாதவராகி உறவென்றே உடலில் உள்ளவரே, யாவையில் நேரில் காண்பவரே, சேத்திரம் என்ற உடலை உணர்ந்தவரே, அழிவே இல்லாதவரே, யோகத்தால் பெறக்கூடியவரே,
யோகத்தை உணர்ந்தோரின் முதன்மையானவரே, நரசிம்ம வடிவனாவரே, திருமார்பினில் லக்ஷ்மி பிரியாதிருப்பதால் உள்ளத்தை ஆதர்சிப்பவரே, வனப்பு மிக்க கூந்தலை உடையவரே, ஜீவான்மாவில் மேலானவரே, எல்லாமாகவே இருந்துமே தூய்மையின் உருவானவரே, நிலையானவரே, தோன்றியது அனைத்திற்கும் மூலமானவரே, அறவோரை காத்து தீயோரை அழித்திட அவதாரம் புரிபவரே, அதீத திறமை உடையவரே, யாவையும் அடக்கி ஆள்பவரே. சூரிய மண்டலத்தில் இருந்திடும் பரமபுருஷரே, தாமரை கொப்பான நயனங்களை உடையவரே, வீறு கொண்ட நதத்தை கொண்டவரே, முதலும் முடிவுமே இல்லாதவரே, சகல தொழில்களையும் நன்மைகளையும் வளர்ப்பவரே, நான் முகனினும் மேலானவரே, ஆதாரங்களுக்கு எட்டாதவரே, இந்திரியங்களை அடக்கி ஆள்பவரே, பூமிக்கே காரணமான தாமரையை நாபியில் உடையவரே, வானவரின் தலைவரே, தொன்மை ஆனவரே, கருமை நிறமுடன் சிவந்த கண்களுடன் இருப்பவரே, பிரளய சமயம் யாவையும் அளிப்பவரே, ஞானம் செல்வம் என்ற குணங்களுடன் மூவுலகங்களுக்கும் இருப்பிடமானவரே, புனிதமாக்கும் முனிவராகவும் மந்திரமாகவும் தெய்வமாகவரும் இருப்பவரே, யாவையும் அடங்கச் செய்து அரசு புரிபவரே, எல்லாவற்றுக்கும் முதன்மை ஆனவரே, அனைத்தையும் கடந்து உயர்வு கொண்டவரே, பொன்மயமான பிரம்மாண்டத்தில் உள்ள பிரம்ம வடிவமாக இருப்பவரே, பூமியை வயிற்றினில் வைத்து காப்பவரே, திருமகள் துணைவரே, மது என்ற அரக்கனை அளித்தவரே, சகல வலிமை உடையவரே, சத்ருக்களை அழித்திடும் துணிவு கொண்டவரே, சிறந்த வில்லாளையே, யாவையும் அறிந்திடும் நுண்ணறிவு உடையவரே, உலகினை அளந்தவரே, தனக்கு நிகரில்லாதவரே, ஊக்கமே ஒன்றானவரே, தனது பெருமை தனையே தனக்கு பிரம்மனாக கொண்டவரே, துன்பம் கொண்டவர் துயரினை துடைப்பவரே, பகல் போன்ற ஒளியானவரே, வருடமாகிய கால வடிவமே, மகா சர்ப்பம் போன்று எவராலும் பிடிக்க முடியாதவரே, ஞானம் உருவமாகி எல்லாமே கண்களாக கொண்டவரே, பிறப்பற்றவரே, யாவர்க்கும் ஈஸ்வரரே, எந்நாளும் எங்குமே நிறைந்திருப்பவரே, எல்லாவற்றிற்கும் அடிப்படையானவரே, தர்ம ரூபிணியாகவும் வாராக வடிவமாகவும் உள்ளனவரே, எல்லையே காண முடியாதவரே,
அனைத்தையும் இணைப்பும் நீக்கியவரே, உயர்வு உள்ளம் படைத்தவராகி உண்மையே வடிவானவரே, அளவே கூற முடியாதவரே, துதிப்பவர்க்கும் பூஜை செய்பவர்க்கும் தானம் புரிபவர்க்கும் பலன்களை வாரி வழங்குபவரே, புண்டரிகாகமென்ற பரமபதந்தனில் நிரந்தரமாய் உள்ளவர்க்கு கண்ணானவரே, பல சிரசுகளை கொண்ட விராட புருஷரே, யாவற்றுக்குமே பிறப்பிடமே, பாவங்களை நீக்கிடும் புனித நாமங்களை கொண்டவரே, அடியாரிடம் நிலையாயிருப்பவரே, அசுர சைசங்கங்களை பல திக்குகளிலும் சிதற அடிப்பவரே, ஜனார்த்தனனே வேதமே ஆகியும் வேத உட்பொருளை உணர்பவரே, உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவரே, வேதங்களை அங்கங்களாக கொண்டுமே வேதங்களை ஊடுருவி பார்ப்பவரே, அகிலங்களையும் தேவர்களின் செய்கைகளையும் மேற்பார்வை செய்பவரே, தர்ம தர்மங்களை தானே பார்ப்பவரே, நான்கு மூர்த்திகள், நான்கு வியூகங்கள், நான்கு நெற்றி பற்களுடனே நான்கு தோள்களையும் உடையவரே, ஒளி உருவானவரே, தன்னிடமும் தனது அடியார்களிடமும் செய்திடும் குற்றங்களை பொறுத்தருள்பவரே, வையகம் தோன்றும் முன்பே ஜெனித்தவரே, பாவம் சிறிதுமே இல்லாதவரே, உலகம் யாவையும் தோன்றும் இடமாய் உடையவரே, சரீரம் முழுவதும் சேஷ்டஞாராகி இறுகியுள்ளவரே, இந்திரனுக்கும் உயர்வான தேவர்கோன் ஆனவரே, வாமணராய் வந்தவரே, மூவுலகையும் அளந்த சமயம் உயர்ந்தவரே, அண்டியவரை வீணாகாமல் செய்பவரே, சிருஷ்டிகர்த்தாவே, தன்னையே ஈந்து ஆன்மாக்களை உய்விப்பவரே, பிரமன் போன்றவரை அவர் தம் பதவிகளில் நியமனம் செய்பவரே, முக்தியை விரும்புவோரால் உணரத்தக்கவரே, சகல வித்தைகளையும் தெரிந்தவரே, மாதவரே, தேனானவரே, மாயை வழி வந்தவரே, கடமையின் திருவடிவானவரே, பாராகமாய் வந்து புவனமதை தூக்கியவரே, சாத்வீக குணமுள்ளவர்க்கு புகலிடமானவரே, எவராலும் தடுத்திட இயலாதவரே, தேவர்களுக்கும் ஆனந்தம் தருபவரே, ஓம் என்ற சொல் தன்னையே சேரும்படி இயற்றுபவரே, அகம் சகஹ என தம்மையே தன் பயமாக எண்ணுவோரின் சம்சார பீதியை அகற்றுபவரே, பேரறிவு மோக்ஷ இன்பம் என்ற பொலிவான சிறங்குகளை உடையவரே,
நரநாராயணனாகி உயர்வான தவம் புரிந்தவரே, தங்கம் போன்ற அழகான நாபியை உடையவரே, நாபி தாமரையில் தோன்றிய பிரம்மா போன்றோர்க்கு தலைவரே, மரணம் அற்றவரே, தீவினையாளர்களை வதைப்பைவரே, பாவ புண்ணியங்களை அனுபவிப்பவரும் தானாகவே ஆனவரே, எதிரிகளால் அடக்கிடவும் தாங்கிடவும் முடியாதவரே, வாய்மை அறிவு என்ற குணங்களால் வேதத்தில் விகுதியாக சொல்லப்பட்டவரே, சகல வித்தைகளையும் உபதேசம் செய்பவரே, முக்தி நிலை உபதேசிக்கும் குருவே, யோக நித்திரையால் கண்களை மூடியுள்ளவரே, எக்காலமும் விழிப்புடன் இருப்பவரே, பஞ்சகன் மாத்திரையான வைஜெயந்தி அணிந்தவரே, கல்விக்கே அரசனான சற்பஞ்சரே, வாழ்க்கை சக்கரத்தை சுழல செய்பவரே, குடும்பம் பற்றி இல்லாத குணவானே, தம்மையே துதிப்பவரின் மன இருளை அகற்றுபவரை, பகலை தோன்றுவிக்கும் கதிரவன் வடிவினரே, அக்னியாகவும் காற்றாகவும் ஆனவரே, அருள் நிரம்பியவரே, விருப்பு வெறுப்பு இல்லாத தெல்லிய உள்ளம் உடையவரே, உலகினை முடிவும் நேரமதில் உண்பவரே, நல்லவரை போற்றி துதித்துமே நல்லோரால் பூஜை செய்யப்படுபவரே, நியாயமான வழியில் நடப்பவரே, நாராயணனே, கணக்கு கட்டுப்படாதவரே, ஞானத்திற்குமே எட்டாதவரே, நல்லோரை காத்திடும் களங்கமற்றவரே, சகல காரிய சித்தியை அளித்துமே சித்திக்கு ஆதாரமானவரே, பகல் போன்ற ஒளி தரும் கொடை வடிவனாவரே, அடியவர் விரும்புவதை வர்ஷிப்பவரே, தர்ம வடிவமான படிகளால் சேர்ந்திடக்கூடியவரே, சுருதிகளாயிர நிதிகள் நாடி சேர்ந்திடும் கடல் போன்றவரே, உஷ்ணம் தருபவரே, உதாதஸ்வரமுள்ள ஓம் என்ற எழுத்தால் காட்டப்படுபவரே, மந்திரங்களினால் உணரத்தக்கவரே, சந்திரகிணம் போன்ற ஆனந்தம் தருபவரே, சூரியனை போல பிரகாசமானவரே, முக்காலங்களுக்கும் இறைவன் ஆனவரே, காற்றாகி சுத்தமாக்குபவரே, காற்றினை வீசும்படி செய்பவரே, காமன் எனப்படும் பிரத்யுனனை உண்டாக்கிய தந்தையானவரே, பொலிவுடன் கவர்ச்சி மிக்கவரே, யுகம் போன்ற கால மாறுபாடுகளை ஏற்படுத்தியவரே, யுகங்களை மறுபடி உண்டாக்குபவரே, பலவித பொய் தோற்றங்களை அணிபவரே, யோகிகளுக்கு தோன்றுபவரே,
14 உலகங்களான பத்மத்தை நாபியை கொண்டவரே, இதய தாமரையால் துதிக்கப்படுபவரே, தனது மாயையால் பல சரீரங்களை எடுப்பவரே, பெரும் செல்வுடன் கூடியவராகி உலக உருவமாக வளர்ச்சி அடைபவரே, பெரிய கண்களுடன் கூடிய கருட கொடியின் நாயகரே, எல்லாரின் இதயங்களிலும் நிறைந்தவரே, எவரையும் தன்னிடம் பயந்து நடக்கும்படி செய்பவரே, சமயம் என்ற வழிபாட்டு நியதிகளை உணர்ந்து ஒப்புக்கொள்பவரே, யாவர்க்கத்தில் பெறுபவரே, புரோகிதம் என்ற சிவப்பு மீனாக தோன்றியவரே, முக்தி நிலை அடைய விருப்பம் உள்ளவர்களால் தேடப்படுபவரே, தாமோதரனே, யாவற்றையும் பொறுத்து கொள்பவரே, சுயேச்சே ஆனவரே, அதிசயமான புவனங்களை தோன்றுவித்தவரே, தனது சுய வடிவம் சக்தியும் செயல்களும் உணர முடியாமல் இருப்பவரே, ஞான வடிவமே, எல்லா விளைவுகளுக்கும் அடிப்படையாக காணப்படுபவரே, மோக்ஷ இன்பமாயுமே எக்காலமும் முழுமையானவரே, மங்களமான கடைக்கண் பார்வையுடையவரே, எல்லாருமே தன்னிடம் ஆனந்தத்துடன் இருப்பவரே, மற்றவர்களுக்கு களங்கம் இல்லாத வழியை காட்டுபவரே, தத்துவ அறிவினால் உயிரினை பரமாத்மாவாகும்படி அழைத்து கொள்பவரே, யாவற்றையும் நடத்தினாலும் தான் யாராலும் நடத்தப்படாதவரே, வலிமை மிக்க பிரம்மன் போன்ற தேவர்களுக்கும் மிகவும் வலிமை படைத்தவரே, சிருஷ்டி சமயம் பஞ்சபூதங்களை ஒன்றாக்கி வைத்திருப்பவரே, பிராணவாயுவாகி பிரபஞ்சத்தை இயங்க செய்பவரே, ருது என்ற காலம் ஆனவரே, அடியவர்களால் எல்லா வழிகளிலாலும் ஏற்கப்படுபவரே, சகல செயல்களையும் சீக்கிரமே முடிப்பவரே, முக்தி நிலை என்ற இளைப்பாறுதலை தருபவரே, அனைத்திய செயல்களிலும் சாமர்த்தியம் ஆனவரே, தம்மிடம் உலகம் யாவுமே விஸ்தாரமாக உள்ளவரே, தானே ஸ்திரமாகவும் புவனம் போன்றவை தன்னிடை ஸ்திரமாக கொண்டுள்ளவரே, சுரித வடிவம் யாவராலும் அன்பு கொள்ளப்படுபவரே, 5 பெரிய பொக்கிஷ சாலைகளை கொண்டவரே, போக சாதனமாகிய பெரும் செல்வம் உடையவரே, நட்சத்திர மண்டலமாகிய சிம்மாசுமார சக்கரத்தின் குடம் போன்றவரே, யஜ்ஞ வடிவானவரே, யுகஸ்தம்பம் நாட்டி செய்திடும் யாக உருவானவரே, நல்லவர்களை காப்பவரே, தானாகவே சகலவற்றுக்களையும் விட்ட ஆன்மா ஆனவரே,
தானாகவே ஆகும் ஆகி உணர்பவராகவும் உள்ளவரே. நாடியவரை காத்திடும் சீரமான விரதம் பூண்டவரே. உரிவு திருமுகத்துடன் ஞானத்தில் மட்டுமே தோன்றிடும் நுண்ணிய வடிவமானவரே. வேதம் என்ற மங்கள கோஷம் புரிந்தவரே. துறவிகளுக்கு இன்பம் ஆனவரே. பிரதிபலன் பாராது உதவி அளிப்பவரே. உள்ளத்தை கொள்ளை கொள்பவரே. பாவம் புரிபவரே. சின்ன பின்னம் ஆக்குபவரே. எவருக்குமே பயப்படாதவரே. வானம் போன்று எங்குமே நிறைந்துள்ளவரே. திவ்ய திருமேனி என்று ஒன்று அல்லாதவரே. அடியவர்களிடம் கரை காணாத அன்பு கொண்டவரே. மாந்தர் யாவையும் தமது குழந்தைகளாக கருதுபவரே. ரத்தினங்களை உள்ளே வைத்து கொண்டுள்ள கடையலானவரே. செல்வத்தின் தலைவரே. அறத்தை காப்பவரே. பரபிரம்மனான பரம்பொருளே. அபர பிரம்மத்தில் மறைந்துள்ள பிரம்மமே சரவடிவானவரே. அக்ஷர ரூபம் ஆனவரே. ஆயிரக்கணக்கான பதிர்களை கொண்டவரே. தனது ஆத்ம ஞானத்தால் யோகேஸ்வரன் என புகழப்படுபவரே. பூமி தேவியின் நாயகரே. வானர்களுக்கு தலைவனான ஸ்ரீராமரே. அமிர்தத்தை பானம் செய்பவரே. உமாதேவியுடன் கூடிய சிவனாகவும் உள்ளவரே. மாமுனிவராகிய கபிலாச்சாரிய வடிவானவரே. பூமிக்கே தலைவன் ஆனவரே. ஜாக்ர சொப்னம் சுசுகி என்ற 3 வினைகளுக்கும் மேல் நின்று கவனிப்பவரே. மென்மையான கொம்பு உள்ளவரே. பெருமை மிகு சேனையை கொண்டவரே. பொன்மயமான தோல் வளைகளை கண்டவரே. மறைபொருளான வேதத்தின் ஞான காண்டத்தினால் மட்டும் உணர தகுந்தவரே. வாக்குக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவரே. எவராலும் வெற்றி காண முடியாதவரே. கிருஷ்ணன் என்ற பெயரால் கொண்ட வியாசரே. சாயராட்சியில் வருண திசையில் மறையும் சூரிய வடிவானவரே. வருணகுமாரரான வசிஷ்டராக உள்ளவரே. மரம் போன்று அசையாது இருப்பவரே. தனம் கொடை புகழ் பொருள் திடம் மனம் முக்தி நிலை போன்றவைகளின் இருப்பிடமானவரே.
ஆனந்தமயமானவரே, வைஜெயந்தி மாலையை தரித்துள்ளவரே, கலப்பை வடிவான ஆயுதம் ஏந்தியவரே, அதித்தி தேவியிடம் வாமனராக அவதாரம் செய்தவரே, இந்திரிய வடிவான சாந்தமென்ற வில்லை உடையவரே, விரோதிகளை துண்டித்திடும் கோடாரியை கொண்டவரே, நல்ல வழியை தடுப்பவர்க்கு கொடியோன் ஆனவரே, சகல ஞானங்களையும் போதித்த வியாசர் ஆனவரே, மூன்று சாமங்களாலும் துதிக்கப்படுபவரே, சாமகானம் புரிபவரே, சாமவேதம் ஆனவரே, பிறவி பெரும் பிணிக்கு மருந்தானவரே, முக்தி நிலைதனை அடைந்திடவே துறவு காசிரமம் தனை ஏற்படுத்தி தந்தவரே, யுத்தத்தில் வெற்றியுடனே வருபவரே, தன் திருநாமம் எண்ணிய உடனேயே பாவங்களை நீக்குபவரே, ஸ்ரீவக்ஷம் என்ற மருவை மார்பினில் கொண்டவரே, ஸ்ரீதேவிக்கு இருப்பிடமானவரே, ஸ்ரீனிவாசனே, உம்மை எண்ணுவோர் துதிப்போர் பூஜிப்பவர்க்கு செல்வம் தருபவரே, மனதை கட்டுப்படுத்தியவரே, எவருக்குமே அடிபணியாதவரே, ஐயமே இல்லாதவரே, தமக்கு மேம்பட்டு தலைவரே இல்லாதவரே, அச்சா விக்கிரகங்களாகி பூமியில் உள்ள ஆலயங்களில் நிறைவுடன் நிலைப்பவரே, எல்லா செல்வங்களுமே ஆனவரே, சக்கரத்துக்கும் குடம் பற்றி கோடானது போன்று யாவற்றுக்கும் யாதரமானவரே, முக்குணங்களையும் கடந்து தூய்மை சுபாவம் பெற்றவரே, 4 வியூகங்களில் 4ஆவதான அனிருச்சேர, 2ஆவதான பிரத்யும்ஞனரே, திருவிக்ரம அவதாரத்தில் மூவுலகங்களிலும் திருவடி சுவடு அடங்காமல் இருந்தவரே, பிரம்மா விஷ்ணு சிவசக்திகளுக்கு இருப்பிடமானவரே, கேசி என்ற அசுரனை கொன்றவரே, பச்சை வண்ணனே, இப்படிதான் எனவும் ருசிபிக்க முடியாதவரே, ஸ்ரீ விஷ்ணுவே அர்ச்சுனனாக இருப்பவரே, தவத்துக்கும் வேதத்துக்கும் செந்தன்மை உடையவர்க்கும் அறிவிக்கும் சாதகமானவரே, தவத்தினை உண்டாக்கியவரே, பிரம்மமான பரம்பொருளே, தவத்தை கோசிப்பவரே, அடிவோர்க்கு பாசமானவரே, துதியும் தாமே ஆகிய துதிக்கும் செய்கையும் தாமாகி
துதிப்பவரும் அவரே ஆனவரே. வையகம் உயர்பெரும் கல்வியை தந்து உபதேசித்தற்றவரே. வசுதேவரின் பிள்ளையே, சத்தாகவும் சித்தாகவும் பேரொளியாய் திகழ்பவரே. தத்துவம் புரிந்தோர் சேரும் இடமானவரே. வீரனான அனுமனை படையில் கொண்டவரே. எதுக்களின் தலைவரே, அறிஞர்களின் இருப்பிடமே. யமுனை வாசிகளால் சூழப்பட்டவரே. பலமுகங்கள் கொண்டும் ஒன்றேயானவரே. இன்பம் என்ற கருத்தான கா என்ற சொல்லால் புகழப்படுபவரே. தானே புரியும் வழியான பொருளை காட்டும் எத் என்ற சொல்லால் போற்றப்படுபவரே. தத் என்ற மொழியால் அடையாளம் காட்டுபவரே. பொன் போன்ற சரீரம் படைத்தவரே. காம குரோதங்களை அளிப்பவரே. தனது கல்யாண குணங்களால் பூமிக்கு சேமத்தை தருபவரே. அடியவர்க்கு அருளிய சொல்லினை காத்திட தனது சபதத்தையும் விடுபவரே. 4 வடிவங்கள் பெற்றவரே. நான்கு வருணாச்சிர தர்மங்களை பின்தொடர்வோர் இருப்பிடமானவரே. 4 புருஷார்த்தங்களுக்கும் மூலம் ஆனவரே. 4 வேதங்களின் கருத்தினை அப்படியே உணர்பவரே. உலகம் யாவையும் தன் ஒரு பாதத்தில் அடக்கியவரே. கனிவானவரே, பொலிவான நாசி உடையவரே. மகிழ்வு வெள்ளம் நிரம்பிய பெரிய மடுவானவரே. படுகுழியான மாயைக்கு அரசரே. குந்த மலர் போன்ற நற்செயலின் நன்மைகளை தருபவரே. குந்த மலருக்கு நிகரான அங்கங்கள் கொண்டவரே. மேலான நோன்பு உள்ளவரே. காரணமில்லாமல் தான் தானேயாகி என்றுமே இருப்பவரே. கீழே உள்ள உலகங்களுக்கெல்லாம் மேலாக இருப்பவரே. சானூரன் என்ற அந்தர நாட்டு மன்னனை கொன்றவரே. 7 நாவுடைய அக்னி வடிவானவரே. 7 ஜுவாலைகளை கொண்டவரே. 7 குதிரைகளுடன் கூடிய சூரியனாக உள்ளவரே. எண்ணிடவே முடியாதவரே. உருவமே இல்லாதவரே. நுண்மையானவரே. காற்று போன்ற நுண்மையானவரே. காற்று போன்ற மென்மையானவரே. எதனாலும் தாங்கப்படாமல் தன்னை தானே தாங்குபவரே. முதன்மையான குலவழி வந்தவரே. பூபாரம் தாங்குபவரே. யோகத்தால் சேரப்படுபவரே. யோகிகளுக்கு உயர்ந்தவரே.
மறைகளின்ற இலைகளுடன் கூடிய சம்சாரம் என்ற மர வடிவானவரே, வில்வித்தை தெரிந்தவரே, தண்டிப்போரின் ஆயுதமாகவும் தண்டனையாகவும் ஆனவரே, எல்லா பகையையும் ஒடுக்குபவரே, யம பயமே இல்லாதவரே, சற்ப குணத்தை முதன்மையாக கொண்டவரே, நல்லவர்க்கு நல்லவரே, வாய்மையையும் நற்செயலையும் பிரதானமாக எண்ணுபவரே, இஷ்டமான பொருட்களை சமர்ப்பணம் செய்திட ஏற்றவரே, விஷ்ணு பதத்தில் வசிப்பவரே, தாகத்துடன் விருப்பம் கொண்டவரே, ஆகுதியில் தரப்படுவதை உண்பவரே, கதிரவனை கண்ணாக கொண்டவரே, கபில நிறமுள்ளவரே, மங்களத்தை புரிபவரே, மங்களமே தானே ஆனவரே, மங்களத்தை அனுபவிப்பவரே, மங்களத்தை சீக்கிரமே தருபவரே, ஆசை கோபம் கொடுஞ்செயல் விட்டவரே, சுதர்ஷன சக்கரம் தரிப்பவரே, நடையழகு மிக்கவரே, குளிர்ந்த திரியிடமானவரே, பிறருக்கு தம்மை சேரும் வரையிலுள்ள அளவற்ற பொருட்களை வைத்திருப்பவரே, அச்சத்தை அகற்றுபவரே, எல்லா செயல்களுக்கும் பயனை கூறுபவரே, பஞ்சபூதங்களுக்கு ஆதாரமானவரே, பூ மலர்வது போன்று உலகமாகவே சிருஷ்டி சமயம் மலர்பவரே, நன்மார்க்கங்களே தானே கடைப்பிடிப்பவரே, உயிரினை தருபவரே, ஓங்கார பொருள் ஆனவரே, யாகங்களை நடத்துகிறவரே, யாகத்தை ஏற்று கொள்பவரே, ஆதியில் யஜ்ஞத்தை உண்டாக்கியவரே, யாகங்களின் தலைவரே, ஊரான கூதியால் யாகத்தை முடித்து வைப்பவரே, பாஞ்சன்யம் என்ற சங்கத்தை உடையவரே, நத்தகமென்ற வாளை ஏந்தியவரே, சுதர்ஷன சக்கரம் கண்டவரே, ஷாகமென்ற வில்லுடன் கூடியவரே, கௌமோதகி என்ற கதையை தாங்குபவரே, சக்கரத்தை கரத்தில் கொண்டவரே, சரணடைந்தோர்க்கு அபயம் அளிப்பவரே, ஆயினாவும் ஆயுதமாய் கொண்டவரே, எய்துவனையாவும் ஆயுதமாய் கொண்டவரே, ஓம்
நமக. வனமாலையை அணிந்தவரும் கதை சார்கம் சங்கு சக்கரம் வாளினை உடையவரும் விஷ்ணு எனவும் வாசுதேவன் என்ற திருநாமம் கொண்டவரும் மகாலட்சுமியுடன் இணைந்த ஸ்ரீமன் நாராயணன் அருள் புரிவாராக. வனமாலையை அணிந்தவரும் கதை சார்கம் சங்கு சக்கரம் வாளினை உடையவரும் விஷ்ணு எனவும் வாசுதேவன் என்ற திருநாம கொண்டவரும் மகாலட்சுமியுடன் இணைந்த ஸ்ரீமன் நாராயணன் அருள் புரிவாராக. வனமாலையை அணிந்தவரும் கதை சார்கம் சங்கு சக்கரம் வாளினை உடையவரும் விஷ்ணு எனவும் வாசுதேவன் என்ற திருநாமம் கொண்டவரும் மகாலட்சுமியுடன் இணைந்த ஸ்ரீமன் நாராயணன் அருள் புரிவாராக. மேன்மையானவரும் புகழுக்கு உகந்தவரான கேசவனுடைய புனித நாமங்கள் 1000 கூறப்பட்டவனே. இதனை தினந்தோறும் கேட்பவரும் பாராயணம் செய்பவரும் இன்மை மறுமையிலும் எவ்வித துன்பமுமே அடைய மாட்டார். அந்தணர் வேத அறிவு அடைவர், சத்திரியர் வெற்றியே காண்பர், வைசியர் செல்வம் செழித்திடுவர், 4ஆம் வருணத்தினர் சுகமே பெறுவர், தர்மத்தை வேண்டுவோர் தர்மமே அடைவர், பொருளை வேண்டுவோர் பொருளை பெறுவர், போகங்களை நாடுவோர் போகங்களே காண்பர், சந்ததியை விரும்புவோர் சந்ததி நிரம்ப பெறுபவரே. எவன் தினமும் துயில் எழுந்ததும் தூய்மை இறை மனமுடன் வாசுதேவரின் நாமங்களை கீர்த்தனம் செய்கின்றானோ பெரும் கீர்த்தி, உயர்வான பதவி, அளவற்ற செல்வம், மோட்சமதை பெறுவானே. வாசுதேவரின் அடியவர்களுக்கு அச்சம் எந்நாளும் இல்லை. இந்த துதிமொழியை பக்தியுடன் படிப்பவனும் ஆன்ம அமிர்தம், பொறுமை, துணிவு, ஞாபக சக்தியுடன் விளங்குவோன். எவன் சகல சௌபாக்கியத்தும் சுகம் யாவும் வேண்டுகின்றானோ வியாசரால் கீர்த்தனம் செய்யப்பட்ட விஷ்ணுவின் இந்த துதியினை பாராயணம் செய்ய வேண்டுமே. எல்லா உலகுக்கும் ஈசனும், பிறப்பே இல்லாதவனும், ஒளி பொருந்தியவனும், உலகின் தலைவனும், சலனமற்ற தாமரை கண்ணனையே எவர்கள் வணங்கின்றனவோரோ அவர்களுக்கு தோல்வியே கிடையாது. ஓம் நமக என சகல நன்மைகளும் ஏற்பட பரம புருஷனை வணங்குகிறேன். தாமரை இதழ் போன்ற நயனங்களை உடையவரே, நாபியில் தாமரை மலர்ந்தவரே, வானவரில் மேன்மையான ஜனார்த்தனா, அன்பு கொண்டவரிடம் அடைக்கலம் ஆவியன அர்ச்சுனன் கேட்டதுமே ஸ்ரீ பகவான் கூறலானாரே.
பாண்டவா, எவன் என்னை 1000 திருநாமங்களால் அழைக்க விரும்பினாலும் நான் ஒரே செய்யுளால் துதிக்கப்படுபவன் ஆவேன். அதில் ஐயமில்லை, ஐயமில்லையே. விஷ்ணுவின் சகஸ்ரநாமம் எக்காலமும் ஞானிகளால் எப்படியாக எளிதில் பிரார்த்திக்கப்படுகின்றதோ அதனை கேட்க ஆவல் கொண்டுள்ளேன் எனவும் பார்வதி தேவி பரமேஸ்வரரிடம் வினவியதும் ஈசன் சொன்னாரே. ஸ்ரீராம ராம ராம என உள்ளத்துக்கின ராமனிடம் ஈடுபடுகிறேன். அந்த ராமநாமம் சகஸ்ரநாமத்திற்கு ஒப்பானது. ஸ்ரீராமநாமமே சகஸ்ரநாமத்திற்கு ஒப்பானது. ஸ்ரீராம ராம ராமயன உள்ளதுகினாய ராமனிடம் ஈடுபடுகிறேன். அந்த ராமநாமமே சகஸ்ரநாமத்திற்கு ஒப்பானது. ஸ்ரீராமநாமமே சகஸ்ரநாமத்திற்கு ஒப்பானது. ஸ்ரீராம ராமயன உள்ளத்துகினிய ராமனிடம் ஈடுபடுகிறேன். அந்த ராமநாமமே சகஸ்ரநாமத்திற்கு ஒப்பானது. ஸ்ரீராமநாமமே சகஸ்ரநாமத்திற்கு ஒப்பானது. எந்த இடத்தில் யோகத்தின் ஈஸ்வரர் ஆன ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இருக்கின்றாரோ, எங்கு வில்லேந்திய அர்ஜுனன் உள்ளானோ, அங்கு சர்வ மங்களமும் ஜெயமும் பெருமையும் துணிவான நிதியும் தவளும் என்பதே என் கோட்பாடு என சஞ்சயர் சொன்னாரே. ஸ்ரீ பகவானின் அருட்குரல் ஒலித்ததுவே என்னை விட எதிலுமே விருப்பமின்றி என்னையே எப்போதும் நினைத்ததுமே எந்த மக்கள் தூய்மையுடன் என்னை துதிக்கின்றனரோ அப்படிப்பட்ட தகுதி படைத்தோரின் யோக சேமங்களை நான் தாங்கிக் கொள்கிறேன். சாதுக்களை காத்திடவும் துஷ்டர்களை அழித்திடவும் தர்மத்தை உறுதிப்படுத்திடவும் யுகந்தோறும் தோன்றிடுவேன். துயரத்தால் ஏங்கி உள்ளம் உடைதோறும் பீதி அடைந்தவர்களும் தீராத பிணியினால் பிடிக்கப்பட்டவர்களும் நாராயண என்ற மொழியை கூறி சகல துக்கங்களில் இருந்து விடுபட்டு இன்பமுடன் வாழ்ந்திடுக. உடலாலே வாக்கினாலோ நினைவாலோ கர்ம இந்திரியங்களாலோ இயற்கையின் செயலாலோ எதனை நான் கூறுகின்றேனோ அதை அனைத்தையும் பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணனுக்கே காணிக்கை ஆக்கிறேன். ஓம் தத்சத்.